கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவருடைய பந்தியிலே நாம் சேர்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகள், எங்கள் மன தியானங்கள் அனைத்தும் உம்முடைய திரு சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. நாங்கள் குறைவுள்ளவர்கள், நீரோ நிறைவுள்ளவர். நாங்கள் பலவீனர், நீரோ பலவான். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்கள், நீரோ அனைத்தையும் தகுதி உள்ளவர் சுவாமி. எல்லாவற்றால் நிரப்புகிற உமது அன்பான பிரசன்னத்துக்கு நேராக நாங்கள் வந்து எங்கள் தலைகளை தாழ்த்தி வணங்குகிறோம். உம்முடைய வார்த்தைகளோடு கூட நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பேசுகிற கேட்கிற யாவரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் பல கட்டளைகளை நமக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். மோசே லா கீவர், சட்டங்களை வகுத்து கொடுத்தவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 20 வசனங்களை வாசிப்பீர்கள் சொன்னால் 10 கமாண்ட்மெண்ட். எத்தனை பேர் 10 கமாண்ட்மெண்ட் படம் பார்த்துருக்கீங்க? நாங்கள் வேற படம் பார்த்துருக்கோம் பாஸ்டர், ஆனால் இந்த படத்தை பார்த்ததில்லை. ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறார். கர்த்தர் கிறிஸ்துமனால் 2 கோபிநாத் பிரதர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்க்கலையா? நீங்கள் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்தா நம்ம கெட்டுடுவோம். 10 கட்டளைகள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைகளாக, அது கிட்டத்தட்ட 6000 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தார். அதில் ஸ்பெஷல் கமாண்ட்மெண்ட்ஸ் குறிப்பிட்டு 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை புதிய ஏற்பாட்டு நிகழ்விலே ஆண்டவர் 2 கட்டளையாக மாற்றினார். அதிலே பிரதானமான கட்டளையாக ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த 2 கட்டளை என்ன? லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர்ஸ். பிறனை நேசியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். இந்த 2 கற்பனைக்குள் அனைத்து 10 கட்டளைகளும் நிறைவேறுகிறது என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்றார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்த பிரதானமான நோக்கம் அல்லது லட்சியம் மக்கள் இந்த 10 கட்டளைகளை அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியவில்லை, அவர்களால் செய்து முடிக்கவில்லை, அவருக்கும் இறைவனுக்கும் அவர்களுக்கும் தூரமாகவே இருக்கின்றது என்பதற்காக இறைவனோடு பிதாவோடு கூட ஒரு நெருக்கம் உண்டாவதற்காக, உறவு ஏற்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வானத்தில் இறங்கி வந்த நான் என்று ஆண்டவர் தன்னை அறிவுபடுத்துகின்றார். அதெல்லாம் நம்ம எல்லாம் பைபிள் சொல்றது, நீங்கள் எல்லாம் பூமியிலிருந்து வந்தவர்கள், நானோ வானத்திலிருந்து உண்டானவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்போ யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், நான் முதல்ல அந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னேன், 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் சபையோரே, விசுவாசிகளே, உறவுகளே, சொந்தங்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? பகைக்காதீங்க, பட்சிக்காதீங்க, விரோதியா பார்க்காதீங்க. குடுக்கல் வாங்கல், போக்குவரத்து, கருத்து வேறுபாடுகள், நாம் ஒருமித்து போக சிறுசபை அழைக்கப்பட்டிருக்கிறது. வாசிமா. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கமாண்ட்மெண்ட், நியூ லா, புது கட்டளை ஆண்டவர் கொடுக்கின்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர், கண்ண முன்னு சொல்லாமா, ஆண்டவரே நான் பிறரை நேசிப்பேன், ஆண்டவரே உம்மை நேசிப்பேன், ஆண்டவரே. எல்லாரும் என்ன பாருங்க, கண்ணை மூணு சில வேளையில் கையை
தூக்கி உம்மை நான் நேசிப்பேன்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற நான் எட்டி உதைப்பேன்னு சொன்னேன் மேலே பாடின பாட்டு அது மேலே போகாத கீழே வந்துடும். ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப், வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், மேல் உறவு, சக உறவு நமது வாழ்க்கையில் சீராக இருக்கும் என்றால், சரியாக இருக்கும் என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. கடவுளுக்கும் நமக்கும் உறவு சரியாக இருக்கணும், சக மனிதர்களுக்கும் நமக்கும் உறவு சரியாக இருக்கணும். அப்போ நம்ம சண்டை பண்ணாதவர்களாக, சமாதானம் பண்ணுவர்களாக மாறும். நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள். நம்ம எல்லாரும் யார் சீஷர்கள்? ஏசப்பாவுக்கு நம்ம சீஷர்கள். சீஷர்கள் என்றால் என்ன? அவரை பின்பற்றுபவர்கள், அவர் செய்த செயல்களை செய்பவர்கள், அவருக்கு கீழ்ப்படிபவர்கள், அவர் வசனத்தை கேட்பவர்கள், அவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் சீஷர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்கள் முழுசாக உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு போட்டுருக்கீங்க? நான் இன்னும் அரகுர விசுவாசியாக தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்திலே நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பையும் விசுவாசத்தையும் தூசி தட்டி எழுப்புங்க. சில சமயங்களில் நம்முடைய திருச்சபை உறவு, குடும்ப உறவு, கிறிஸ்துவோடு உள்ள நம்ம தனிநபர் உறவு துண்டாகி விடுகிறது, கனெக்ஷன் கட்டாகி விடுகிறது. அதில் நாம் பாதிக்கப்படுகிறோம். அன்பான கிறிஸ்தவ விசுவாசிகளே, ஆண்டவர் நாம் இந்த பூமியிலே அவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும், அவரை பின்பற்றுவர்களாக வாழ வேண்டும், அவருக்கென்று நம்மை அர்ப்பணித்த மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி நாம் வாழும்போது ஆண்டவர் கொடுத்த பிரதானமான கட்டளைகளை, 2 பிரதானமான பெரும் கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒன்று, ஆண்டவர் சொல்லுகின்றால் 28ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் கடைசி வசனங்களை வாசிப்போம். புறப்பட்டு போங்கள். வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த யாவையும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மேல உள்ள பகுதி எடுத்துருவாங்க, அதை கண்ணில் மறைச்சிருவாங்க. கீழே உள்ள பகுதி மட்டும் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் எழுதி போர்டில் மாட்டிருவாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொன்னார். எப்போ கூட இருப்பார்? நம்ம வீட்டுக்காரர் சொல்லுவார், நீ முன்னால் போனால் பின்னால் அவர் முடிச்சல் இருக்கிறாரா, அவர் எங்கன்னா வேற இடத்துல இருக்கிறாரா, அவருக்கு தான் தெரியும். அவர் முன்னால் போனால் இவர் பின்னால் போகிறவர் இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்றன, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். விசுவாசியே, அவர் நீ யாருன்னு அறிஞ்சிருக்காரு, நீ அவர் யாருன்னு அறிஞ்சிருக்கிறியா? சர்ச்சுக்கு மட்டம் போடுவியா? ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டம் போடுவியா? பைபிள் வாசத்துக்கு மட்டம் போடுவியா? இன்றைக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை திருச்சபை விசுவாசிகள் கொடுக்க வேண்டியது ஒரு போதனுடைய கடமை. ஆகினாலே நான் உங்களுக்கு இந்த போதனை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் பிரதானமான கிரேட் கமிஷன், பிரதான கட்டளையாக அனைத்து விசுவாச மக்களுக்கு சொன்னார், புறப்பட்டு போங்க. அதெல்லாம் முடியாத பாஸ்டர், சண்டே சாட்சிக்கு வருவோம், அதோடு எங்கள் ஜோலி வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் எங்கேயும் எங்களை கூப்பிடாதீங்க. இவங்களை வச்சு இந்த சர்ச்சில் என்ன செய்யலாம்? இவங்க சபைக்கு வருவதனால சபைக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு லாபம் சபைக்கு வரதுனால. ஏன்னா இங்கே வந்தோடனே ஆடல் பாடல் விசுவாசம் ஜபம் அப்படியே நீங்கள் பரலவத்தையாக போயிடுறீங்க.
ஆனா உங்களை வைத்து ஆண்டவருக்கு என்ன லாபம்? ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? சபைக்கு என்ன லாபம்? விசுவாசியே, ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா சர்ச்சுக்கு வராத, கிறிஸ்துமஸ் விசுவாசியா சர்ச்சுக்கு வராத. அதனால ஒரு லாபம் பிரயோஜனம் இல்லை. நான் ஜனவரி 1ஆம் தேதி தான் சர்ச்சுக்கு வருவேன். சில விசுவாசி கல்யாணத்துக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவான். எவ்வளவு பெரிய அநியாயம்! சில விசுவாசிக்கு சாவுக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவான். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டு ஒரு மரணம் பாஸ்டர். பாஸ்டர் போய் அடக்கம் பண்ணுவார், அடுத்த வாரத்தில் அவர் காணாம போயிடுவார். அவரும் காண மாட்டார், வீட்டில் யாரும் காண மாட்டாங்க. இவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, இவர்களுக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரணும். உன் வீட்டுக்கு நான் ஏன் வரணும்? உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கும் என்றால், உறவு இருக்கும் என்றால், உனக்கும் ஆலயத்துக்கும் உறவு இருக்கும் என்ற பாஸ்டர் நீ கூப்பிடாம வீட்டுக்கு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில பேர் பாஸ்டர் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு, எங்க வீட்டுக்கு வராதிங்க பாஸ்டர். இந்த நல்ல விசுவாசியில் போய் எங்க சொல்றது? Let us build our relationship. நம்முடைய உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய உடைந்த உறவுகளை நாம் சரி செய்து கொள்வோம். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, அந்த கட்டளை விசுவாசிகளாகி நாம் அனைவரும் நிறைவேற்ற முடிய சொல்கிறார். இரண்டாவது ஆண்டவர், இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியிலே சேர வந்திருக்கின்றோம். திருச்சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது மாபெரும் கட்டளை, கர்த்தர் வரும் அளவும் என்னை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவருடைய திருப்பந்தியை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு தியானம் ஆண்டவருடைய திரு அருட்சாதனம், பரிசுத்த ஹோலி கம்யூனியன். இந்த திருவருட்சாதனம் தான் கிறிஸ்தவத்தின் தாக்கமாக இருக்கிறது, உயிர் நாடியாக இருக்கிறது, கிறிஸ்தவத்தின் மூச்சாக இருக்கின்றது, கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது. 2 மாதம் நீ கம்யூனியன் எடுக்கல சொன்னா நீ விசுவாசியே இல்லை. கர்த்தருடைய பந்தியிலே என்னில் நீ சேரவில்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் எந்த ஆதாரம் இல்லை என்று ஆண்டவர் அருவருக்கிறார், வெறுக்கிறார், ஒதுக்கிறார். ஏசுதாசன் பேர் வச்சிருப்பார், ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு போக மாட்டார். இவர் செத்தவன் ஐயர் போய் அடக்கம் பண்ணுவார். இயேசுதாஸ் அவர்கள் இயேசுவின் பெயரால் இன்றைக்கு வாழ்ந்து நித்திரைக்கு கடந்து போயிருக்கார்கள். ஆண்டவரோடு கூட வாழ்வாரா? சுடுகாட்டில் தான் வாழ்வார், ஆண்டவர் கூட வாழ மாட்டார். போதில் தான் வாழ்வார், ஆண்டவர் கூட வாழ மாட்டார். விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அருமையான ஒரு வார்த்தை வச்சார் நம்ம பாஸ்டர், நம்ம பிரதர், நம்ம ரவி ஐயா சொன்னாங்க, என் கால் சுகமானது காரணம் நான் தான், வேற யாரும் இல்லைனார். அவருக்குள்ள ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? இனிமே என் மனைவி பணத்தை திருட மாட்டேன். கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ புருஷ பணத்தை திருடலாமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. யார் பணத்தை திருடினாலும் தவறு தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்கான அடிசுவடுகள் திருமுழுக்கு. நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கான பதிவு திருவிருந்து. திருமுழுக்கும் சொல்லுங்க, திருமுழுக்கும் திருவிருந்தும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம். இந்த 2 ஒரு கிறிஸ்தவன் செய்ய தவறுவான கிறிஸ்தவனே இல்லை, கிறிஸ்தவனே இல்லை. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? சர்ச்சைக்கு வந்து போகலாம், தசம்பாவம் கொடுக்கலாம், காணி கொடுக்கலாம், பாஸ்டர் கூட ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வாசித்த பகுதிக்கு திரும்புவோம். வாசித்த பகுதி திரும்புறதுனால இன்னொரு பகுதி மீகா, ஆண்டவர் நம்மை பார்த்து, சபையை பார்த்து சொல்கின்றார். மீகா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 8 உங்க டக்குனு வாசிங்க பார்க்கலாம். மீகாவின் புஸ்தகம். 1000 ஆட்டுக்கடாவின் பேரிலும் 6களின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? ஓகே. என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க
பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? என்னுடைய கர்ப்ப கனியை நான் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, மனுஷா, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். சொல்லுங்க, மனுஷா, ஆண்டவருக்கு நல்லதுன்னு என்ன சொல்லிக்கிறார்ப்பா? நன்மை என்னதென்று அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, என்னம்மா? நியாயம் செய்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து. எதை சிநேகிக்கணுமா? இரக்கத்தை சிநேகித்து. சிவகுமார் சொன்னான், ஏன் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர்னா, அதனால தான் தற்கொலைன்னு சொன்னான். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, இரக்கத்தை லவ் பண்ணுங்கப்பா, நீங்க நல்லா இருப்பீங்கன்றார். கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரினிடத்தில் கேட்கிறார். உன் கொடுக்குற தசம் பார்க்க எனக்கு வேணாப்பா, காணிக்கை எனக்கு வேணாப்பா, இல்லையா, நீ போடுற விருந்து எனக்கு வேணாப்பா, நீ ஒழுங்கா தாழ்மையா இரு, நியாயமா இரு, இறைக்கணத்தை சிநேகி, இது எனக்கு போதுமான்ற ஆண்டு சொல்லார். பிரசங்கி எழுதுகிறார், 12ஆம் அதிகாரம் பிரசங்கின் புத்தகம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பிரசங்கின் புத்தகத்தில் பிரசங்கி யார் எழுதினாரு? வெங்கடேஷ் பிரதர், நான் எழுதல பிரதர் சொல்றீங்களா? பிரசங்கி யார் எழுதுறாரு? சாலமோன். சாலமோன். சாலமோன் யாரு? இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்காக சர்ச்சுக்கு வருவான், பேய் ஓட்டத்துக்காக சர்ச்சுக்கு வருவான், வியாதி சுகமாக சர்ச்சுக்கு வருவான், கல்யாணம் பண்ண உடனே காணாமல் போயிடுவான், அவர் வியாதி சுகமான உடனே காணாமல் போயிடுவாங்க. சில பேர் பேய் ஓடும், ஆவி ஓடும், சில சமயத்தில் ஓடுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமே, அது ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணி ஓடும். ஆனால் இவங்களும் சர்ச்சை விட்டு ஓடுருவாங்க. அந்த பேய் ஒன்று மாதிரி பேய் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அதோடு என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. தவறு. ஆண்டவரோடு கூட நாம் உள்ள நெருக்கத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. நாம் ஆலயத்துக்கு எதற்காக வருகிறோம்? ஏதோ நான் வரதுனால நல்லா இருக்கு அதுக்காக அல்ல, அவர் கட்டளையிட்டு இருக்கின்றார், அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதற்காக நான் ஆலயத்துக்கு வருகிறேன். பாருங்க, காரியத்தின் கடைசி தொகையை பார்ப்போமாக என்று பிரசங்கி எழுதுகிறார், சாலமோன் எழுதுகிறார். சாலமோனு செய்யாத தவறே கிடையாது. ஆனால் அவர் இறுதி நாட்களில் அவரால் 3000 நீதிமொழிகள் எழுதுகிறார். வாலிபருக்கென்று விசேஷமாக இந்த புஸ்தகத்தை அவர் டெடிகேட் பண்ணுறார். வாலிபர்களுக்காக விசேஷமாக வாழ்க்கையில் எப்பா எல்லா தப்பு தண்டாவை பண்ணு, வாலிபனே உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் போகிற போக்கில் அந்த பொண்ணு பொண்ணாலே போயிடாத, போகிற போக்கில் அந்த பையன் பின்னாலே போயிடாத. அது எங்கவா? நித்தியத்துக்கான வழிகள் அல்ல, மரணத்துக்கான வழிகள். வாசிங்க 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றார், இந்த சாலமோன் ஒரு அருமையான புஸ்தகத்தை எழுதியிருக்காரு, குறிப்பாக விசேஷமாக வாலிபர்களுக்கென்றே இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கின்றார், அர்ப்பணித்திருக்கின்றார். வாலிபனே, இன்னுமா தேடுறீங்க பிரசங்க புஸ்தகத்தில்? எடுத்துறீங்களா? 12:1. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. 9ஆம் வசனம் வாசித்து வாசிமா. 11:9 12:1. வாலிபனே, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும். எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாருக்கும் நெஞ்சு இருக்குதா? நெஞ்சு இருக்குதா இல்லையா? ஹார்ட் இருக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹார்ட் எவ்வளோ தெரியுமா? உங்கள் கையை பிடிங்களேன், உங்கள் இருதயம் உங்கள் கைப்பிடி அளவு தான். ஒருவேளை உங்கள் கை பெருசாக இருந்தால் உங்கள் இருதயம் பெருசாக இருக்கும். 2 கொலையெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கொலை தான் இருக்குது. சொல்லுங்கள், இந்த கொலை யாருக்காக மாறணும்? ஆண்டவருக்காக. இது ஒரு பொண்ணுக்கு நம்ம கொடுத்தோன்னா, ஒரு மண்ணுக்கு நம்ம கொடுத்தோன்னா, உன் ஹார்ட் யாருக்காக? இதயமே யாருக்காக? இயேசுவுக்காகவா? பெண்ணுக்காகவா? மண்ணுக்காகவா? பொண்ணுக்காகவா? இந்த பூமிக்காகவா?
சில பேர் வாய் திறக்க மாட்டேங்க. என் மனசெல்லாம் நீதாமா இருக்கிற யாரா கேட்டார்னா தவட மேலே 4 போடு போடுவார். எப்படா வந்த அவன் லெஃப்டில் ரைட்டில் நான் இருக்கிறேன்னான்னு ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. ஈஸ் இன் த ஃப்ரண்ட், ஈஸ் இன் த பேக், ஈஸ் இன் த லெஃப்ட் சைட் அண்ட் ஈஸ் இன் த ரைட் சைட். ஆண்டவர் முன்னும் இருக்கிறார் பின்னும் இருக்கிறார். ஆனால் அவர் சென்டரில் இல்லைன்னா ஆபத்து பிரச்சனை ஹார்ட் அட்டாக். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஹார்ட்டில் இல்லைன்னா எப்போ வரும் ஹார்ட் அட்டாக்கு? எப்போ வேணாலும் வரலாம். அல்லேலூயா. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஏன் கண்ணின் காட்சி? என்ன பியூட்டி இல்லை? கன்னியாகுமரி யாரெல்லாம் வரலாம் இயற்கை அழகு பார்க்க போகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வராதுங்களாம் டிக்கெட் புக் பண்ணுங்க. அழகு ஒரு மனிதனை தடுமாற செய்யும். ஒரு முறை ஒரு பெண்ணை அழகாக இருக்கன்னு பார்த்தா தப்பு இல்லை, பார்க்கலாம். ஏன்னா பெண்ணு கடவுள் படைப்பு தான். ஆனால் பல முறை திரும்பி ஒரு பெண்ணை பார்த்தா நீ எங்கோ தப்பு பண்ணுற, மிஸ் ஆயிரன்னு அர்த்தம். உன் கண்ணின் காட்சியிலும் நட நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் நெஞ்சு வழி கண்ணின் காட்சி இது எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. யாரு அருவாமனை வச்சிருக்காரா? இல்ல ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ஆண்டவர் தேவன் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்பதை நீ அறிந்து கொள் மகனே மகளே. வாலிப பிள்ளைகளா, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் தயவு செய்து தப்பா நடக்காதீங்க. கால் போன போக்கிலே நீ போகலாமா? மனம் போன போக்கிலே நீ போகலாமா? என் வழியே தனி வழி. மரியாதை சொல்லுங்க, என் வழி ஆண்டவருடைய வழின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் வழி யாருடைய வழி? ஆண்டவர் சொல்றா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் நம்முடைய நினைவுகள் ஆண்டவராகட்டும், நம்முடைய வழிகள் ஆண்டவராகட்டும். கடைசியாக இங்கே சொல்லுகின்றார் பிரசங்கி சாலமோன் சொல்லுகின்றார் 12ஆம் அதிகாரத்தில் கடைசியா சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த, இதுல கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஜைனர், முகமதியர், இந்துக்கள் என்ற வேறுபாடுகள் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் ஒரே கட்டளை. காரியத்தின் கடைத்தொகை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொருத்தன் இல்லை, நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறியா? கேள்வி கேளுங்க. ஒழுங்கா சர்ச்சுக்கு வரியா? பைபிள் வாசிக்கிறியா? ஜெபம் பண்றியா? உங்க பாஸ்டர் சொல்றதை கேட்க ஆனப்பா அவரையும் சொல்றதுன்னா நான் கேட்கறியா? ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை நாம் தேவனுக்கு. அது பாஸ்டா பிரசங்கம் பண்ற பாஸ்டர் கூட ஆண்டவருக்கு பயப்படணும், பிஷப் கூட ஆண்டவருக்கு பயப்படணும். அல்லேலூயா. எவாஞ்சலிஸ்ட் அவங்க கூட ஆண்டவருக்கு பயப்படணும். எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படணும். சொன்ன கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது இந்த பரிசுத்த நற்கருணையிலே சேர்வதற்கு நாம் தகுதியாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வெறும் வார்த்தைகளாக அல்ல, ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவாகிய அப்பத்தை புசித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, வானத்தின் மன்னாவாகிய அந்த வானத்தின் மன்னா தேனிட்ட பலகாரம் போல. எத்தனை பேர் வீட்டில் பலகாரங்க? தேனிடப்பட்ட பலகாரம் போல இருந்ததாம், கொத்தமுள்ளி அளவு இருந்ததாம். அந்த வானத்தின் மன்னாவை கொண்டு வந்து மக்கள் உணவளி, அதுதான் அவருடைய உணவாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் உண்ணும் உணவால் அவர்களை திருப்தி ஆக்கினார். கையை தூக்கி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் உங்களை திருப்தியாக வச்சிருப்பாரு? உங்கள் வீட்டில் பசி பஞ்சம் வராதுங்க. அல்லேலூயா.
அவர் திருப்தியாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மன்னாவால் ஆண்டவர் போஷித்தார் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம் நானே. கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய நற்கருணையிலே திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் மக்கள் அன்று உண்ட அருமையான திருவுணவாகிய வானத்து மன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். அது நிழல், இது நிஜம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அது நிழல், இது நிஜம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நிஜ வாழ்க்கைக்கு நேராக நடத்துகின்றார். கம் மை டியர் சில்ட்ரன், என் பிள்ளைகளே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் பிள்ளைகளே என்னிடத்துக்கு வாருங்கள். இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய போஜனத்தின் மூலமாக நம்மை வழி நடத்துகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 4:4 சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நான் சாகாம இருக்கிறேன்னா ஆண்டவருடைய மன்னாவை தினசரி வாழ்க்கையில் சாப்பிடணுங்க. ஹல்லேலூயா. மன்னா ஹோட்டலில் நல்ல பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் மனம் ஆரோக்கியமாக இருக்குமா? நம்ம வயிறு பசி ஆறும், உங்கள் ஆத்ம பசி ஆறுமா? ஹல்லேலூயா. நாம் இந்த வாழ்க்கையிலே சரீரத்திலே பிழைப்பதற்காக மட்டுமல்ல, ஆன்மாவிலே வாழ்வதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள், இயேசுவை விசுவாசி ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று சொல்கின்றார். யோவான் சுவிசேஷம் 6:48 மறுபடியும் வாசிங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4-3 இடங்களிலே இறங்கின அப்பம் நானே, இறங்கின அப்பம் நானே. இது சொன்ன உடனே இஸ்ரவேல் மக்களுக்கு கோபம் உண்டாயிடுச்சு. என்னது கோபம் உண்டாயிடுச்சு? என்னையா நான் அப்பன்ற, எங்கேயா அப்பம்? அவர்களால் கண்களால் பார்க்க முடியவில்லை, செவிகளால் கேட்க முடியவில்லை. கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேளாதவர்களாக இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விசுவாசம் வைத்தார்கள். இங்கே ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஆன்மீக அர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்கின்றார், நான் தான் அந்த அப்பம் என்று சொல்கின்றார். நீங்கள் இந்த சம்பவத்துக்கு அந்த பகுதிக்கு முன்னால் பார்க்கும்போது 5 அப்பங்களும் 2 மீன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, என்ன அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். 5 அப்பம் சொல்லுங்கள், 5 அப்பம், கை தூக்கி சொல்லுங்கள், 5 அப்பம். சில பேர் கை எழும்பல. 5 அப்பம் 2 மீன், 5000 பேர். எத்தனை கூட? 7 கூடையா? 5 அப்பம் 2 மீன், 5000 பேர், 12 கூட. புருஷர்கள் மட்டும் 5000 பேர். மனைவிமார்களை சேர்த்தா, குழந்தைங்களை சேர்த்தா 1 + 1 1 + 2 15000 பேர். ஆண்டவர் வானத்து மன்னாவால் போஷித்தார். அதே மன்னா நான் என்று நிரூபிப்பதற்காக 5000 குடும்பங்களையும் உட்கார வச்சு ஆண்டவர் சோறு போடுறாருயா. சோறு போட்டது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு சாப்பாடுக்கு அதனால தான் டைம் போய்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக விட்டால் நீங்கள் போயிடுவீங்க, அதனால செய்தியும் போய்கிட்டு இருக்கு. 5000 பேருக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்தார். கையை தட்டுங்க, அல்லேலூயா. அந்த போஜனத்தை வச்சு அவங்களுக்கு ஆண்டவருக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். எப்பா, நீங்கள் இந்த சோறு சாப்பிட்டதுனால தான் என்ன பின்பற்ற. நிறைய சமயங்களில் சாப்பாடு போட்டால் தான் ஆலை நிரம்புது. இங்கே மட்டும் இல்லை, கோயில்கள் அதான் நடக்குது, மஸ்ஜித்ல அதான் நடக்குது. அநேக இடங்களில் நாம் விருந்து கூப்பிட்டா பாருங்கள், என்னென்ன அழகான சேரீ, உடை, கோட்டு, சூட்டு இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்குப்பா, சர்ச்சி வாப்பா, ஞானஸ்தானம் எடுத்துக்குப்பான்னு சொன்னால், இருங்க பாஸ்டர் பார்க்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு பெரிய மிராக்கல் அற்புதத்தை செய்கின்றார். ஏன் ஒரு 11 கூட வச்சுருந்தா என்ன ஆயிருக்காங்க? எத்தனை கூட ஆண்டவர் கொடுத்த வச்சாரு?
ஏன் 12 கூட மட்டும் நிரப்பினாரு? நல்லவன் நிறைய பேர் இருப்பானுங்க. எனக்கு பாரு ஆண்டவர் ஓர வஞ்சனை பண்ணிட்டாரு, இவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டாரு, என்ன மட்டும் கைசி விட்டாரு. ஆண்டவர் 12 இஸ்ரவேல் குடும்பத்தை நினைவு கூர்ந்தார், கோத்திரங்கள் நினைவு கூர்ந்தார், 12 சீஷர்கள் நினைவு கூர்ந்தார். இந்த 12 பேருக்கும் ஒரு கூட ஆண்டவர் பார்த்து பின்னால் கேட்குறான் பாருங்க. பேதுரு கேட்குறார், ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் நிலம்புலன்கள், எங்களுடைய வலை, எங்கள் மீன், எங்கள் ப்ரொஃபஷனல், எங்கள் பட்டம் பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே என்று கேட்கின்றார். ஆனால் ஆண்டவர் கூடைய தூக்கி கையில் கொடுத்துட்டே, படுபாவி இந்த வச்சுக்கோ, என்னை பின்பற்றி வந்தா மன்னாவாகிய ஆகாரம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீ மரித்த பின்பு ஆளும்படியான ஒரு பாக்கியத்தையும் நான் உங்களுக்கு அருளுவேன்னு சொல்ல ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்பமும் மீனும் இஸ்ரவேல் மக்களுடைய தினசரி ஆகாரமாக இருந்தது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம கூட சிக்கனும் மட்டனும் நம்முடைய தினசரி ஆகாரமாக இருந்தால் நமக்கு நல்லதல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் மீன் ஒரு நல்ல உணவு. அல்லேலூயா. பாருங்க, இது அன்றாடகவுடைய உணவாக இருந்தபடினாலே ஆண்டவர், அதனால தான் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள், கர்த்தருடைய பந்திக்கு நாம் போகிறதுக்கு மேலே இதெல்லாம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம் வாசிப்பாங்களேன். அவர்கள் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும், எல்லாரும் பாருங்க, அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர்கள் வீடுகள் தோறும், ஏன் குடும்ப ஜெபம் புதகம் நடத்துகிறோம்? ஏன் எங்கள் வீட்டுக்கு வரவேணான்னு சொல்கிறீங்க? அதுதான் ஏன் குடும்ப ஜெபம் நடத்துகிறோம். உங்கள் வீட்டில் வானம் மண்ணா ஒவ்வொரு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளில் 4 பேர் வந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை அங்கே போதிக்கப்படணும். மன்னாவால் நீங்கள் போஷிக்கப்படணும். அந்த மன்னாவை நீங்கள் உட்கொள்ளும் போது அது சரீர பலனும் அல்ல, ஆன்மீக பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய மன்னாவாகி அப்பத்தினால் நம்மை போஷிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய திருவுடல், அவருடைய அப்பமாக ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்றார். இப்ப சொல்லுங்க, ஒரு விசுவாசி இந்த கர்த்தருடைய பந்தில சேரலன்னா அவங்க ஆத்துமா செத்து கிடக்குமா, உயிரா இருக்குமா? 3 வாரம் 4 வாரம் நான் சர்ச்சுக்கு வந்து கம்யூனியனே எடுக்கலன்னு சொன்னா உங்க ஆத்மா உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சகோதரனே, சகோதரியே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவாப்பும் நானே, என்னுடைய பந்தியில் சேரும்படியாக நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பந்தியிலே வந்து சேருங்கள், என் திரு உடலை நீங்கள் பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொன்னார், ஜீவ ஒளி நானே, ஜீவ அப்பம் நானே, திராட்சை செடி நானே, நல்ல மேய்ப்பு, சொல்லுங்க, நல்ல மேய்ப்பன் நானே, நானே 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 என்று சொன்ன ஆண்டவர் யூதாஸ்காரத்துக்கு அவனுங்க சொன்னான், நானும் அப்படின்னா இவன். ஏன்? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே இவன் மனசுல பிபி ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் கள்ளன். இப்போ என்ன சொல்றான், நானும் நீ தாண்டா, முத்தம் கொடுத்து என்னை காட்டி கொடுக்க வந்திருக்க நீ. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது,
அன்றைக்கு வானத்தில் இருந்து இறங்கின அந்த ஜீவாப்பம் மன்னா என் திருவுடல் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்றார். இந்த திருவுடலை நீங்கள் பெற்றுக்கொண்டு உண்ணு, நீங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள், பலன் பெறுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் திருவுடலை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தகுதி வேண்டும் பிரியமானவர்களே? அவன் தனக்கானவளை நோக்காதிருப்பானாக. 1 யோவான் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் பொய்யராக்குகிறோம். பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அறிக்கை செய்து விட்டுள்ளரோ இரக்கம் பெறுவார்கள். திருமேசைக்கு வரும்போதெல்லாம் அவருடைய இரக்கத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய நற்கருணையை பந்தியை நாம் நினைவு கூறுவதெல்லாம் நான் வருமளவும் அவருடைய வருகையை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய பந்தியிலே நாம் சேரும் போதெல்லாம் அவர் சிலுவையிலே மரித்த காட்சியை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் ஒளியாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பே. போம், எல்லாரும் எழுந்திருப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்ப வார்த்தை ஏனோ அப்பத்தாலே போஷித்து வளர்ந்தீயோ, இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ, மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழிவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென். God bless you.